ஓலா ஊபர் கஸ்டமருக்கு தான் அந்த பதிவு. நீங்கள் எங்கன்னா போகணுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஒரு வண்டியாக புக் பண்ணிவிட்டு ஒரு வண்டியில் ஏறி போங்க. 2 வண்டி 3 வண்டி புக் பண்ணிவிட்டு எந்த வண்டி ஃபஸ்ட்டு வருதோ அந்த வண்டியில் ஏறி போகாதீங்க. ஏன்னா சில டிரைவர்கள் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரில் எம்டி அடித்து வரலாம். இங்கே பாருங்கள், இந்த பிக்கப் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு நாலூரில் பிக்கப் பண்ணி ஏர்போர்ட் ட்ராப் பண்ணோம். ஊபர்லேயும் இவங்களே புக் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஓலாலேயும் உங்களே புக் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சேம் லொக்கேஷன் தான். இப்போ எந்த வண்டி ஃபஸ்ட்டு போகுதோ அந்த வண்டியில் ஏறி போயிடுவாங்க. அதே மாதிரி எதில் அமௌண்ட் கம்மியாக இருக்கோ ரேட்டு அந்த வண்டியில் ஏறி போயிடுவாங்க. அமௌண்ட் கம்மியாக இருக்கிறது அப்பாற்பட்ட விஷயம்னு வச்சுக்கிங்களேன், அது உங்களோட சாய்ஸு. எந்த ஆப்பில் கம்மியாக தராங்களோ அதில் போய்க்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஊபர்லேயும் புக் பண்ணிவிட்டு ஓலாலேயும் புக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வண்டி ஃபஸ்ட்டு வருதோ அந்த வண்டியில் ஏறி போயிடுறீங்க. பின்னாடி ஒரு டிரைவர் வருவாங்க. அந்த டிரைவர் வந்தால் கேன்சலும் பண்ணி விட மாட்டீங்க. அவர் வந்து அங்கேருந்து இது என்ன இடம் தெரியுதுங்களா, இது ஒரு காட்டு பகுதி மாதிரி, நாவலும் இல்லை. இங்கே வந்தால் எப்படி ரிட்டர்ன் புக்கிங் கிடைக்கும் அந்த டிரைவருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கேருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு இந்த பெட்ரோலை கேடா மறுபடியும் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அவங்க எம்டி அடிச்சுட்டு போகணும். டிரைவரோட நிலைமை கொஞ்சம் நாச்சு யோசிச்சு பாருங்கள்.